சிறுவர்களிடம் படித்து முடித்து என்னவாக போகிறாய் என்று கேட்ட மாவட்ட ஆட்சியரிடம் சிறுவன் போலீஸாக போறேன் என்று கூறியவுடன் போலீசாரே சிரித்தனர். தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்க முதலில் குரல் கொடுத்த தமிழ் மேல் உள்ள பற்றால் சூர்யா நாராயண சாஸ்திரி என்ற தனது இயற்பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிய பரிதிமார் கலைஞருக்கு தமிழக அரசு சார்பில் அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் அவர்களின் 154வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் விளாச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் அரசு அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் காவல் துணை ஆணையர் கரண்கட் ஆகியோர் பரிதிமார் கலைஞருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிலர் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக மனு அளித்தனர். மனுவினை பெற்ற ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். பின்னர் அவர்களுடன் வந்த சிறுவர்களிடம் படித்து முடித்துவிட்டு என்ன ஆகப் போகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது முகமது ஃபவுசான் என்ற 7 வயது சிறுவன் படித்து முடித்துவிட்டு போலீஸாக போறேன் என்று கூறியவுடன் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். மேலும் மற்றொரு சிறுமி டாக்டராக போறேன் என்று கூறியவுடன் டாக்டர் ஆன பிறகு எங்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மற்றொரு சிறுவன் தீயணைப்பு வீரராக ஆகப் போறேன் என்று கூறியவுடன் வித்தியாசமான சிறுவனாக இருக்கிறாய் என்று ஆட்சியர் சங்கீதா தெரிவித்தார். சிறுவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா படிப்பு குறித்து சிரித்து பேசிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.